கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடியனுக்கு இந்த மாதம் 25ஆம் வருடத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி 62 வயது முடிந்து 63 வயது தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த 62 வயதுல நான் இதுவரைக்கும் எந்த மருத்துவமனைக்கும் போய் உடல் சுகத்துக்கோ இது விளைவித்துக்கோ எதையும் நான் போய் பார்த்தது. ஆனால் கடந்த மாதத்தில் ஒரு நாள் எங்கள் இமானுவேல் ஒரு லேபு திறந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் அங்கே செக் பண்ணும்போது உனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனால் அதை எடுத்துட்டு அவன் சொன்னான், மாமா நீங்கள் அதை அந்த மாத்திரை எடுத்துங்க, இந்த மாத்திரை எடுத்துங்க, அதை எடுத்துங்க சொன்னாங்க. என்ன பண்ணுவோம், உனக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம பெரியார் நகரில் போய்ட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டு ஒரு மாதமாக சாப்பிட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் நினச்சேன், இந்த 62 வயது வரைக்கும் என்னை பாதுகாத்த என் தேவன் என் கூட இருக்கும்போது நம்ம அந்த மாத்திரை மருந்துலாம் எடுத்தார் ஆகும். ஆனால் இந்த காலத்தில் அந்த மாத்திரை மருந்து எடுக்கணும்னு நியமமாகி போச்சு. ஆனால் என் தேவன் கூடரை கண்களை திறந்த என் தேவன், பேதுரு மாமியை சுகமாக்கிய தேவன், நடக்க முடியாத முடவனை நடக்க வைத்த என் தேவன் என்னோடு இருக்கிறார். கடந்த வருடம் நான் கொஞ்ச நாள் இந்த சர்ச்சுக்கு வரல, இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், வார்த்தைகளை சொல்லுவேன், என் செல்ல இருந்து எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புவேன். எல்லாரும் பார்த்துட்டு என்னையா ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இக்காலத்தில் என் கர்த்தரை சோதரிப்பேன், என் தேவனை நான் எப்போதும் என் கூட வைத்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் இந்த சாட்சி ஆகிருக்கட்டும். இன்னொரு ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாட்சி சொல்லும் போது கண்ணீர் சிந்தாதீங்க. ஏன்னா என் தேவன் யாரையும் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட மாட்டார். யாரும் அழுது சாட்சி சொல்லவே சொல்லாதீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென்.